பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும், அது உனக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஜெபம் பண்ண கூடி வந்திருக்கிறோம். தேசத்திற்காக, ஊழியங்களுக்காக, பல காரியங்களுக்காக ஜெபம் செய்தோம். இது நமக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம், உங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு நேரம். வியாதியினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு வேதனை, ஏதோ ஒன்றினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்குமா என்று எதிர்பார்த்து இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அவர் உங்கள் அருகிலே தான் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை ஒவ்வொருவரையும் கவனித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டு சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்வது உனக்கு செய்யப்படும். எவ்வளோ ஒரு அற்புதமான வாக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது சுகமாக இருக்கலாம், அது ஒரு விடுதலையாக இருக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது ஒரு தொழில் காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக் கொள்வதை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேண்டிக் கொள்ள போகிறோம். ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வேண்டிக் கொள்வதை அருளி செய்வேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க, வேண்டிக் கொள்வதை பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், எப்படி அதை பெற்றுக்கொள்ளுவது? அதைத்தான் நான் சொல்ல அந்த வசனத்தில் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை இருதயத்தில் பதித்து கொள்ளுங்க. இயேசு சொன்ன வசனம், அதில் 3 காரியங்கள். முதலாவது, நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் வேண்டிக் கொண்டால் தான் பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் கேட்டால் தான் பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் வேண்டிக் கொள்ளாமல் எல்லாம் எனக்கு ஆண்டவருக்கு தெரியும், நான் எதுக்கு வேண்டுதல் செய்யணும், நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், எனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியுமே என்று விதண்டாவாதம் பேசக்கூடாது. நம்ம ஆண்டவரோட மிஞ்சின நீதிமான்களாக பேசக்கூடாது. அவரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு அருளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேண்டிக் கொள்ளணும், நீ ஜெபம் பண்ணணும், நீ கேட்கணும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களுக்கு நான் அருளி செய்வேன். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதை உங்களுக்கு அவர் அருளி செய்வார். அப்போ நீங்கள் வேண்டிக் கொள்ளணும், நீங்கள் கேட்க வேண்டும் என்று இயேசுவே அழகாய் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். வாய் திறந்து யாரு கேட்பீங்களோ உங்களுக்கு தான் ஆண்டவர் அருளி செய்வார். அல்லேலூயா. அப்போ யார் ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு இந்த சுகம் வேண்டும், எனக்கு இந்த நன்மை வேண்டும், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தினை தர வேண்டும் இயேசுவே என்று சொல்லி யார் வேண்டிக் கொள்ளுவீர்களோ உங்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ எதை பெற்றுக்கொள்ளுவீங்களா? நீங்கள் என்ன கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ நீங்கள் கேட்டாதான், வெறுமனே விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் போதாது. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். அப்போ நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த சுகம் வேண்டும், எனக்கு இந்த விடுதலை வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அதுக்கு மிஞ்சி நாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது. ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் ஜெபிக்காமலே அவருக்கு தெரியுமே, நான் ஏன் ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் பேசக்கூடாது. இயேசு தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு அருளப்படும், விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தினால் நீங்கள் என்ன கேட்பீர்களோ பெற்றுக்கொள்ளுவீங்க. அது ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
நீங்கள் வாயை திறந்து கேட்கணும். உங்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணினாலும், உங்களுக்காக எத்தனை பேர் வேண்டுதல் செய்தாலும் நீங்கள் கேட்கணும், நீங்கள் வேண்டிக் கொள்ளணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும். நீங்கள் இயேசுவே எனக்கு அதை தாருன்னு கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்கள் வாய் திறந்து கேட்கணும் ஆண்டவரிடத்தில். அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார் கேட்பதற்கு என்று சொன்னால் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எங்கோ இருந்தால் நீங்கள் சத்தம் போட்டு இயேசுவே எனக்கு நீ தாரும் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய தூரத்தில் தான் அவர் இருக்கிறார். இயேசுவே எனக்கு இது வேணும், நம்முடைய பிள்ளை கேட்குறேன், இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன், விசுவாசத்தோடு கேட்குறேன். கேட்கும்போது அவருடைய உள்ள சந்தோஷப்படும், ஆண்டவர் தருவார். ஆமென். டாக்டர் பாலியங்கிச்ச ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவருக்கு ஒரு நாள் சில வியாதி வந்துட்டு, சரீரத்தில் ரொம்ப பலவீனெல்லாம் வந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் டாக்டர் இடத்துல கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், உங்கள் அப்பா ஏன் இப்படி சீரியஸாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் உலகத்துக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, தான் சரீரத்தை கவனிக்காமல் விட்டுட்டாரு, இது ரொம்ப ஆபத்து, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி கொள்ளலான்னு. டாக்டர் சொன்னாங்க ரொம்ப அவசரம், உடனே பண்ணாட்டா ரொம்ப டேஞ்சர்னு சொன்னாங்க. இவர் சொல்கிறார், இல்லை எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ தென்கொரியாவில் ஜெபமலை இருக்குது, அதில் நிறைய ப்ரேயர் ரூம்ஸாக இருக்கும். ப்ரேயர் குரோட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ரூம் நிறையா இருக்கும். அங்கே போய் ஆட்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர் பாலியங்கிச்சோக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, சின்ன ரூம். நான் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்துக்குள்ளே ஒரு சேர் இருக்கும், பைபிள்லாம் வச்சுருக்கோம். அவர் அதில் உட்காந்து மணிக்கணக்காக ஜெபம் செய்வாராம். நேராக அந்த இடத்துக்கு வந்தார். அந்த ரூமில் போய் ஆண்டோடைய பாத்தில் உட்காந்துட்டார். உட்காந்து ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே நமக்கு ஊழியம் செய்கிறேன், என் சரீரத்தில் என்னென்ன வியாதிலாம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணோன்னே டாக்டர் சொல்கிறாரு, நீர் ஏன் என்ன சுகமாக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே ஆண்டவர் இவரை பார்த்து திருப்பி ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு சுகந்தாருன்னு நீ ஏன் கேட்கல, நீ கேட்டால் தானே நான் உனக்கு செய்வேன், நீ ஏன் கேட்கலன்னார். அதான் இப்போ கேட்குற ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் கேட்குறதுக்கு என்னை சுகமாக்குனார். கேட்டல, நான் உன்னை சுகமாக்கிட்டேன் போன்னு ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். அடுத்த வாரம் டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நார்மலாக இருக்குது. அல்லேலூயா. ஆப்ரேஷனே வேண்டாம், என்னாச்சு இவருக்கு அப்படின்னு டாக்டர் கேட்டாங்க. நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு தெரியும், அவரை பார்த்துட்டு வந்து அவர் சரி பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் கேட்கணும் வாய் திறந்து. ஆமேன்னு சொல்லுங்கள். வாய் திறந்து கேட்கணும். இயேசுவே எனக்கு இந்த தாரும், இந்த ஆசீர்வாதத்தை தாரும், உம்முடைய பிள்ளை நான் கேட்குறேன், எனக்கு தாரும் ஆண்டவரை கேட்கணும். நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் தருவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்கணும் என்பதாக வேதம் சொல்லுகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, யாருக்காகனாலும் வேண்டிக் கொள்ளலாம், யாருக்காகனாலும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கேட்பீங்களா? அப்போ பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. சுகத்தை கேட்டால் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, விடுதலை கேட்டால் விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க, ஒரு அற்புதத்தை கேட்டால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. என்ன வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆனால் சரி, நான் கேட்டு தானே பார்க்குறேன், ஒவ்வொரு திறப்பின் வாசத்துக்கு வர்றேன், சத்தம் போட்டு வர கேட்குறேன், அழுது கேட்டு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படி சொல்கிறீங்களா? எப்படி கேட்கணும்? கேட்குறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? இயேசு சொல்லுகிறார். அந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லுகிறார். இந்த 2 காரியத்தில் சரியாக இருந்து கேட்டால் ஆண்டவர் பதில் கொடுத்துருவாராம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அது ஆண்டவர் சொல்கிறார். 2 காரியம். முதலாவது, நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கணும். யூ ஹவ் டு அபைட் வித் மீ. என்னிலே நீங்கள் நிலைத்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னில் நீங்கள் நிலைச்சிருந்தால் தான் நீங்கள் கேட்கும்போது நான் தர முடியும். ஒரு பிள்ளை வீட்டில் தகப்பன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், தகப்பன்ட்ட பேசுகிறதே இல்லை, தகப்பனை பார்த்து அப்படி மறைச்சிட்டு போயிடுறான், தகப்பன் பேச வந்தால் கூட பேசுகிறதே இல்லை. இவனுக்கு ஒரு தேவைன்னா கேட்க முடியுமா? அதில் அந்த பக்கம் திரும்பி எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும், அல்லது எனக்கு இந்த காலேஜுக்கு இவ்வளோ பணம் கட்டணும்னு கேட்டால் தகப்பனார் உடனே சந்தோஷமாக மகன் கேட்டான்னு எடுத்து கொடுப்பாரா? அந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, இவனுக்கு நான் ஏன் காசு தரணும்?
அம்மாமார் கேட்டால் கூட அவன் வந்து என்கிட்ட கேட்கட்டும் அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லுவார். அப்படி தானே? என்ன அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், என்னை கண்ட மூஞ்சி திருப்பிட்டு போகிறான், அவனு எனக்கு மரியாதையை கொடுக்கறதில்லை, நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? அதான் தகப்பனுடைய இருதயம். அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஆண்டவரும். நீங்கள் அவரோடு கூட ஐக்கியத்தில் சரியாக இருந்தால் தான் நீங்கள் உரிமையாக கேட்கும்போது ஆண்டவர் பதில் தர முடியும். நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறணும், அவரில் நிலைத்திருக்கணும். பாருங்கள், அந்த யோவான் 14:4 வாசிக்கும்போது, நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரிலே நம்ம நிலைத்திருக்கணும், ஆண்டவரோட ஐக்கியத்தில் நம்ம சரியாக இருக்கணும். அவங்க கேட்கும்போது தான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை சந்தோஷமாக கேட்டு ஆண்டவர் பதில் தருவார். ஆண்டவரில் நிலைச்சிருக்கிறது அந்த அனுபவம்னா என்ன பாருங்களேன். என் 14 வயசில் நான் வியாதி படுக்கையிலிருந்து இயேசு என்னை சுகமாக்கிட்டார். நொண்டியாக இருந்தேன், நடக்க பண்ணிட்டார். எனக்கு தன்னுடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அவர் தான் மெய்யான தெய்வன்னு காமிச்சிட்டார். இப்போ நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன், அங்கே உள்ள பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். நல்ல நெடுமுழங்கால் நின்று இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் மேலே எனக்கு ரொம்ப அன்பு, பைபிள் வாசிப்பேன், எல்லாமே எனக்கு இருந்தது. ஆவிக்குரிய காரியம், பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, பக்தியாக செய்கிறது எல்லாம் எனக்கு இருந்துச்சு. அதே சமயத்தில் அடுத்த பக்கத்தில் பாவமும் இருந்துச்சு, எல்லா பாவமும் இருந்துச்சு, வாலிபத்திற்குரிய எல்லா பாவமும் இருந்துச்சு. நம்ம பக்தியாக இருந்தால் போதும், ஆண்டவர் தான் நேசிக்கிறோமே, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோமே, அப்படியே நம்ம பக்தியாக இருந்தாலே ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன். இந்து குடும்பத்தில் பாவம், மனம் திரும்பணும் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அடுத்தவங்க தோட்டத்தில் போய் நாங்கள் திருடிவிடுவோம். இதே 4 மாடி கிராமத்தில் அடுத்தவங்க தோட்டத்தில் நுழைஞ்சி மாங்காய் திருடுற, தேங்காய் திருடுற திருடிட்டு வந்தால் தோட்டத்துக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் பிள்ளைகள் வந்து திருடிட்டாங்கன்னா, இந்த வயசில் எடுக்கிறது தான், இது ஏன் பெருசுப்படுத்துகிற அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர எங்களை கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாங்க, திருடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி வளர்ந்துட்டோம், அது மாதிரி இங்கே பழகிட்டோம் கிராமத்தில். அதனால் ஆனால் அந்த இது கூட பாவம்னு எப்போ எனக்கு தெரியும்னா, நான் வந்து ஆண்டவர் என்னோடு பேசும்போது தான். அல்லேலூயா. இல்லைன்னா சிலருக்கு அது பாவம்னே தெரியாது, அப்படியே வளர்ந்துட்டோம், அப்படியே நம்ம இருக்கிறோம், இதில் என்ன தவறு, இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது தானே. அதனால தான் அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் வாங்குறது பாவன்ற உணர்வே நிறைய பேருக்கு இல்லை. அப்படியே பழகிட்டாங்க. எல்லாம் அவர் வாங்கலையா, மேலே இருக்க ஆள் வரைக்கும் வாங்குறாங்க, இதில் என்ன தவறு, அவருக்கு பெருசாக வாங்குறாரு, நாங்கள் சின்னதாக வாங்குகிறோம். அந்த உணர்வே இல்லாமல் போயிட்டு, அந்த பாவத்தை குறித்த உணர்வே இல்லாமல் போயிட்டு, அந்த மாதிரி பழகிறதுனால அப்படி ஆயிரும். இப்போ நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால தெரியாது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தா சண்டே ஸ்கூல்லே சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததுனால அவனுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ நான் பாருங்கள், பக்தி இருந்துச்சு, பக்தியாக தெய்வ வணக்கம் செய்யணும், அவ்வளோதான். பக்தியாக சாமி கும்பிடு, பக்தியாக இரு, அவ்வளோதான். அதான் தெரியும். அப்போ இயேசு மேலே எனக்கு பக்தி இருந்தது, இயேசு மேலே ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது, ரொம்ப அன்பு இருந்தது. அதே சமயத்தில் பாவமும் இருந்துச்சு அடுத்த பக்கத்தில். அது தெரியாது, அது பெருசாகவே நினைக்கல. ஆனால் 3 வருஷம் பக்தி உள்ள கிறிஸ்தவனாக தான் நான் இருந்தேன். 3 வருஷம் கழித்து தான் ஆண்டவர் 2வது முறை என்னை சந்தித்தார். 2வது முறை ஆண்டவர் என்னை சந்தித்தார். அப்படி சந்திக்கும் போது தான் எனக்கு தெரியும், நான் இயேசுவோடு இல்லை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறார், அது உண்மை. அவரும் என் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, நானும் அவரை நேசிக்கிறேன். ஆனால் என்னோடு கூட அவர் இல்லை, எனக்குள்ள அவர் இல்லை அப்படின்றது எனக்கு 3 வருஷம் கழித்து தான் தெரியும். ஆனால் நான் நினச்சேன், இயேசுக்கு நான் ரொம்ப பிரியமான ஆள், இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன் அப்படி தான் நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னை நானே ஏமாற்றி கொண்டு இருந்தேன். ஆண்டவர் என்னை சந்தித்த போது தான் தெரிந்தது, நான் உன்னை நேசிக்கிறது உண்மை, ஆனால் உன் கூட நான் இல்லை, ஏன்னா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பாவம் தடையாக இருக்கிறது. ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். ரட்சிக்கக்கூடாதபடி என் கரம் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவும் இல்லை, உன்னுடைய பாவங்கள் தான் உனக்கும் எனக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உன்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, அது தடையாக நிற்குது, நான் எப்படி உன்னோடு கூட வந்து உனக்குள்ளே வாசம் பண்ண முடியும்? நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியாது, உனக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. தூரத்தில் இருந்து நான் நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிற, அவ்வளோதான். ஆனால் அது பிரயோஜனம் அல்ல, எனக்குள்ளே நீ வரணும், உனக்குள்ளே நான் வரணும். அல்லேலூயா.
அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அந்த பாவத்தை வச்சுக்கிட்டு என் கூட வந்து இரு ஆண்டவரேன்னா நான் வர முடியாது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், இயேசுவை உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இந்த அனுபவத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ தான் ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தினார். நான் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் போய் அறிக்கையிட்டேன். ஆண்டவரிடத்தில் பெற்றோரை துக்கப்படுத்தினது, கீழ்ப்படியாமல் நடந்தது, அடுத்தவங்க தோட்டத்தில் போய் திருடினது, பொய் சொன்னது, இதெல்லாம் பாவம்னு எனக்கு ஆவிண்டவர் உணர்த்தும் போது தான் தெரிந்தது. அப்போ தான் ஆண்டவருடைய கண்ணீரோடு சொன்ன, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த பாவத்தெல்லாம் நான் செய்திருக்கிறேன், உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவும், என் உள்ளத்தில் நீர் வாரும், நீர் எனக்கு வேணும், நீர் எனக்கு வேணும், எனக்குள்ளே நீர் வரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணினேன். அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே கடந்து வந்தார், என் பாவத்தை எனக்கு மன்னித்தார். 72வது வருஷம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி விடியற்காலை 4 மணிக்கு ஆண்டவர் என்னோடு பேசி என் மகனே என்று அழைத்தார். எனக்குள்ள அவர் வந்தார். அந்த நாளிலிருந்து இயேசு நானும் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிற உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே இயேசுவை பின்பற்றுவது என்பது சும்மா பக்தியோடு இருப்பது அல்ல, இயேசுவை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவது. எனக்குள் அவர் இருக்கிறார், என்னோடு அவர் இருக்கிறார், என்னுடைய ஆண்டவர் என் இரட்சகர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற அனுபவத்தோடு வாழுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சிகரெட் பிடிச்சி புகையை ஊதிக்கிட்டு ஆண்டவர் எனக்குள்ளும் இருக்கிறார்னு அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம், அல்லது அவங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு இயேசு, ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணால் அவனால் சாராயம் குடிக்க முடியாது, பீடி சிகரெட் பிடிக்க முடியாது, இந்த மாதிரி துன்மார்க்கத்தில் போக முடியாது. அவனுடைய வாழ்க்கையை வித்தியாசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அவனுடைய சுபாவங்கள் மாறிவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிலே நிலைத்திருக்கணும், நான் உன்னிலே நிலைத்திருப்பேன், அப்போ நீ என்ன வேண்டிக் கொண்டாலும் அது உனக்கு அருளப்படும். அப்போ இயேசுவிலே நம்ம நிலைத்திருக்கணும். எனக்குள்ள அவர் இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அதனால் நான் என்ன கேட்டாலும் இயேசு எனக்கு செய்வார். அதான் யோவான் 1:12 சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் தேவனுடைய பிள்ளையா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் மட்டும் வச்சா போராது. அதான் நீ கவனிக்கணும். இயேசு சொல்கிறாரு, பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகிறார். இயேசு தான் தெய்வம், கடவுள், ஆண்டவர் என்று பிசாசு கூட தெரியும், அது கூட விசுவாசிக்குது. அதனால் அது தேவனுடைய பிள்ளையாக முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்போ இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணுமா? எங்கே ஏற்றுக்கொள்வது? இயேசுவை எங்கே ஏற்றுக்கொள்வது? சொல்லுங்க. நம்முடைய இருதயத்தில். அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தில் என்று வாசம் பண்ணுகிறார் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இயேசு என்பது ஒரு பக்தி கிடையாது. சும்மா பக்தியாக நானும் சாமி கும்பிட்றேன், இத்தனை முறை கும்பிட்றேன். நம்மளை விட பக்தியாக நிறைய பேர் இருக்காங்க. 24 மணி நேரம் பக்தியாக பூஜை பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு இறைவன் பேர் சொல்லிக்கிட்டே அலையிறாங்க. உண்மைதான். அதனால் ஒரு நன்மை நடக்க போகிறதில்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது இறைவனை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவது. நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பதை போல நாம் அவரிலே நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டா இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளணும். என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடணும். சிலர் நல்லா பூட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, நான் வந்து வாசல் படியில் நிற்கிறேன், கதவை தட்டுறேன், உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னா எப்படி வர முடியும்? நிறைய போட்டு வச்சுட்டாக்கி திறக்கணும்ல கதவை. ஆமென். உங்கள் கதவில் பாருங்கள், நிறைய வெளியில் பூட்டு இல்லை, வெளியில் இருந்தால் தான் அவர் உடச்சிக்கிட்டு வந்துடுவார். இயேசு கதவு தட்டுற மாதிரி படம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த டோரில் பாருங்கள், வெளியில் பூட்டே இருக்காது, லாக் இருக்காது, உள்ளே தான் பூட்டு இருக்குது. பூட்டு சாவி யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. பூட்டி வச்சுருக்கீங்க, உள்ளே வந்துடக்கூடாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்லார், கதவை திற. அப்போ நீங்கள் திறந்தால் தான் உள்ளத்தில் வர முடியும். என்ன பூட்டு தொங்குது தெரியுமாங்க? பெருமைன்ற பூட்டு தொங்குது, பொறாமைன்ற பூட்டு தொங்குது, இச்சை என்கிற பூட்டு தொங்குது, புறங்கூறுதல் என்கிற பூட்டு தொங்குது.
பண ஆசை என்கிற பூட்டு தொங்குது, அதெல்லாம் நீங்கள் திறக்கணும். ஆண்டவரே, பண ஆசையை மன்னியும், என் பெருமையை மன்னியும், என் கோபத்தை மன்னியும், என் எரிச்சலை மன்னியும், இந்த பாவெல்லாம் என்கிட்ட இருக்கிற மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்ல 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 ஒவ்வொரு பூட்டாக கலரும். அல்லேலூயா. அதெல்லாம் கலட்டினாதான் கதவை திறக்கும்போது இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வருவார். அல்லேலூயா. இல்லை, எனக்குள்ளே கொஞ்சம் பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, பண ஆசை இருக்குது, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நீர் ஒரு ஓரமாக என் உள்ளத்தில் வந்து இருன்னா இயேசு வருவாரா? வரமாட்டார். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து என் உள்ளத்தில் வாசம் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு வேணும், என் கூடவே இருக்கணும்னு கூப்பிட்டா இயேசு உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கணும். ஒரு நாள் ஏற்றுக்கொண்டதோடு முடிஞ்சு போகாது. தினமும் அவரோட பேசணும், அவரோட தொடர்பில் இருக்கணும், தினமும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரோட பேசணும். அப்படி அவரோடு கூட நிலைத்திருக்கணும், இந்த தொடர்பில் நிலைத்திருக்கணும். நம்ம பாவம் செய்து அவர் துக்கப்படுவார். நம்ம ஆண்டவரை பாவம் செய்து துக்கப்படுத்தும் போது, அவர் வேதனைப்படும் போது நம்ம வேண்டிக் கொள்வதை நிறைவேற்ற முடியாது. அப்போ நமக்குள்ள அவரை சந்தோஷமாக வைத்திருக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள அவரை சந்தோஷமாக வச்சுருக்கணும். அப்போ ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து எப்பவும் ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருந்தால் அவர் சந்தோஷமாக இருப்பார். அப்போ அப்படி நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரை சந்தோஷமாக வைத்து கொள்ளணும். தினம் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் பேசணும். ஆண்டவரே, என் தகப்பனே, உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசணும். நான் நேசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரோடு நீங்கள் பேசணும். அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கணும், அவருடையோடு கூட ஐக்கியத்தில் நிலைச்சிருக்கணும். நீங்கள் நிலைத்திருந்தால் அவரும் உங்களிலே நிலைத்திருப்பார். ஆமேன். அப்போது நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் கர்த்தர் செய்வார். ஆமேன். என் பிள்ளை என் கூடவே நிலைச்சிருக்கிற மகன் அவன் கேட்குறத நான் செய்யணும்னு ஆண்டவர் உடனே செய்து விடுவார். அப்போ முதலாவது இயேசுவிலே நிலைத்திருக்கணும், அவர் உங்களிலே நிலைத்திருக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிறாரு, என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவருடைய வார்த்தைகள்னா எது? வேத புஸ்தகம். எல்லாம் தூக்கி காண்பீங்க வேத புஸ்தகத்தை. இதுதான் தேவனுடைய வார்த்தை. என் வார்த்தைன்னு ஆண்டு பைபிளை தூக்கி காண்பீங்க. அல்லேலூயா. பாருங்கள், பைபிள் நம்ம கையில் வந்திருக்கிறதே பெரிய பாக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு அருமையான வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய சித்தத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை சுமக்கிறது பெரிய பாக்கியம். இந்த வேதத்தை நம்ம நேசிக்கணும். ஆமேன். இயேசுவை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு என் வேதத்தை நான் நேசிக்கிறேன். என்றால் வார்த்தை தான் அவர்தான் வார்த்தை. ஆமேன். இது அவருடைய வார்த்தை. இதுக்கு ஈடு அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி உலகத்திலேயே முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம். இந்த உலகத்திலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது வேத புஸ்தகம். இந்த உலகத்திலே இன்றைக்கு அதிகமாய் விற்பனையாகக்கூடிய புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். உலகத்திலேயே இன்றைக்கு இந்த புஸ்தகத்துக்காக எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் அதிகம். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை சார்ந்து வந்திருக்கிற புஸ்தகங்கள் பல லட்சங்கள். இந்த வேத புஸ்தகத்துக்கு இணையாக எந்த புஸ்தகமே கிடையாது. ஆமேன். புஸ்தகம்னு ஒன்று உண்டானால் அது வேத புஸ்தகம். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. இந்த புஸ்தகத்தில் என்ன சிறப்புங்க அப்படின்னா, இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு பைபிளில் இருக்குது. இந்த உலகம் எப்படி முடியும் பைபிளில் இருக்குது. மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான் பைபிளில் இருக்குது. ஏன் மனிதன் உண்டாக்கப்பட்டான் பைபிளில் இருக்குது. ஏன் மனிதன் இந்த சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் பைபிளில் இருக்குது. மனுஷனுடைய ஜீவன் எங்கே இருக்குது. ஒரு காலத்தில் விஞ்ஞானி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இருதயம் நின்று போச்சு, செத்து போயிட்டாம்பாங்க. அப்போ இருதயத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, இருதயத்தை ஓட வச்சுட்டாங்க. நின்று போன இருதயத்தை மிஷினில் மாட்டி ஓட வச்சுட்டாங்க. அப்போ மனுஷனுடைய உயிர் இருதயத்தில் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் 70களில் 73 75 ஜப்பானில் விஞ்ஞானிகள்லாம் கூடி, மருத்துவ விஞ்ஞானிகள் கூடி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. மனுஷனுடைய உயிர் எதில் இருக்குது அப்படின்ற கண்டுபிடிச்சு பெரிய ஒரு மாநாடு நடத்தி கடைசியில் ஃபைனலாக அவங்க சொன்னாங்க, மனுஷனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. 50 ரூபாய் கொடுத்து பைபிள் வாங்கியிருந்தால் தெரிஞ்சிருக்கும்.
இதுக்கு போய் கோடி கோடியை பணம் செலவு பண்ணி ராத்திரி பகலாக முழிச்சிருந்து கண்டுபிடிக்கிறானா. இதில் இருக்கிற உலகத்தில் அத்தனை காரியம், அல்லேலூயா, வானமண்டலத்தின் காரியம், ஆகாய மண்டலத்தின் காரியங்கள், இயற்கையின் காரியங்கள் சகலமும் வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அரபு நாடுகளில் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சது எப்படி தெரியுமா உங்களுக்கு? அரபு நாடுகள் 40 வருஷத்துக்கு முன்னால் எல்லாரும் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு அலைஞ்சாங்கப்பா. அவங்க இன்றைக்கி தான் பெருசாக அந்த நாட்டு இவ்வளோ செழிப்பாக இருக்குது. எப்படி வந்தது தெரியுமா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்தவ மிஷினரி பைபிள் வாசிக்கும் போது பைபிளில் நோவா காலத்தில் ஆண்டவர் பேழையை செய்ய சொல்லி கீழ் பூச சொன்னார். பைபிளில் இருக்குது, கீழ்னா தாறு பூச சொன்னார். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பேழை எப்படி பண்ணணும், தண்ணி உள்ளாமல் வராமல் இருக்க பேழைக்கு கீழ் பூசு, தார் பூசுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ தார் இருக்கிற இடத்துல ஆயில் இருக்கும். அப்போ அதை வாசித்த போது கண்டுபிடிச்சு ஆண்டவர் கீழ் பூச சொல்கிறாரு. அப்போ நோவா பேழை செய்த இடத்துல கட்டாயமாக ஆயில் இருக்கும். அதுதான் கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கிற பகுதி, ஈராக்கு பகுதி, இந்த ஈரான், இந்த பகுதிகளில் பைபிளில் அவர் வாசித்த போது கட்டாயம் அங்கே ஆயில் இருக்கணும்னு சொல்லி அவர் போய் ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்கர்களும் இங்கிலாந்து தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவங்க பைபிளை விசுவாசிக்கிறவங்க தான் பூமிக்கடியில் ஆயில் இருக்குன்னே கண்டுபிடிச்சாங்க. பைபிளை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. யாராவது மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் கூட கிறிஸ்தவ சர்ச் இருக்கிறாரு. கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு கேம்பஸ் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கன் கம்பெனி தான் பெரிய ஆயில் கம்பெனி. பஹ்ரைன் போங்க, துபாய் போங்க, எந்த அரபு நாட்டுக்கு போங்க, சர்ச்சு கட்டி ஒரு பெரிய கேம்பஸே கொடுத்துருக்குறாங்க சர்ச்சு வைக்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆயில் கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் பைபிளை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள். இது சரித்திரம். அல்லேலூயா. பைபிளில் இருக்குது அவ்வளோ காரியம். ஃப்ரிட்ஜ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? பைபிளை வச்சு கண்டுபிடிச்சாங்க. எல்லாமே வேதத்தில் இருக்கிறாரு. இந்த பைபிளில் இல்லாத ஒன்றுமே கிடையாது. புதுசாக மனுஷன் கண்டுபிடிக்கிறானே தவிர உருவாக்க முடியாது. ஆண்டவர் உண்டாக்கி வச்சதை கண்டுபிடிக்கிறான். பைபிளை வாஸ்து தான் விஞ்ஞானிகள் நிறைய காரியத்தை கண்டுபிடித்தாங்க. இது சரித்திரம். மின்சாரம் கண்டுபிடித்தவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிற, பைபிளை விசுவாசிக்கிற விசுவாசி. எல்லாமே சரித்திரத்தை வாசித்து பாருங்க. இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவங்க எல்லாமே வேதத்தை நேசித்து ஜபம் பண்ணுகிற விசுவாசிகள் தான். ஜபம் பண்ணி எல்லாவற்றையும் கண்டுபிடித்தாங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தில் அவ்வளவு காரியமும் இருக்கிறாரு. இப்போ உலகத்தில் என்ன நடக்குது, இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியம் எதை குறிக்கிறது? எல்லாம் வேதத்தில் இருக்கிறார். இதற்கு ஈடான ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. தேவன் அதை எழுதி நம் கையில் தந்திருக்கிறார். நம்ம அதை வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ளணும். அதனால தான் இயேசு சொன்னார், என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்கணும். தேவனுடைய இந்த வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்கணும். அந்த கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். பைபிளை தூக்கி சுமக்கிறதுல பெருமை கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளை தூக்கி யாராவது வெட்கப்பட்டீங்க, ஆண்டவர் உங்களை குறித்து வெட்கப்படுவார். ஆமேன். பைபிளை சுமக்க வெட்கப்படாதுங்க. பைபிளை தினம் வாசிங்க, முழங்கால நின்று வாசிங்க. ஆண்டவர் இதை கொண்டு உங்களோடு பேசுவார். ஆமேன். ஆண்டவர் இதில் உள்ள வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவார். இந்த வசனங்கள் அதில் இந்த வசனத்தில் நிலைத்திருக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் எப்படி வாழணும்னு அவர் சொல்லி தருவார். நீங்கள் எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், இதில் இல்லாத ஒரு காரியமே இல்லைங்க. ஒரு குடும்பம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், மாமியார் எப்படி இருக்கணும், மருமகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் சமாதான ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாம் பைபிளில் இருக்குது. ஒரு வியாபாரி எப்படி இருந்தால் வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு தேச தலைவன் எப்படி இருக்கணும், எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வாலிபர்கள் எப்படி இருக்கணும், வாலிப பெண் பிள்ளைகள் எப்படி நடக்கணும், எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இல்லாத ஒன்றே கிடையாது. இதன்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்தாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதனால தான் இதை நீங்கள் வாசிக்கணும், இதை வாசித்து அறியணும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனம், என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்கணும். அதை வாசித்து உள்ளத்தில் பதித்து கொள்ளணும். என்னை ஒரு ஊழியக்காரனாய் உருவாக்கினது இந்த வேத புஸ்தகம். நான் முழங்காலில் நின்று கண்ணீரோடு வாசித்து இந்த வேத வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சதுனால ஆண்டவர் இப்படி ஒரு ஊழியக்காரனாய் என்னை உருவாக்கினார். அல்லேலூயா.
இந்த வேத வசனம் என்னை உருவாக்கிட்டு, அல்லேலூயா, இன்னும் அது என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. இன்னும் இத்தனை வருஷம் நான் வாசித்தாலும் எல்லாம் எனக்கு தெரியும். நான் பல முறை ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷருக்கு வாசித்துன்னு வைக்கிறது இல்லை. இன்னும் காலையில் எழுந்தவுடனே முதல் முழங்காலில் நின்று என் வசனத்தை நான் தியானிக்கிறேன். இன்றைக்கு அது புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. மற்ற எந்த புஸ்தகத்தை நீங்கள் ஒரு முறை வாசிப்பீங்க, 2 முறை வாசிப்பீங்க, ஒருவேளை 3 முறை வாசிக்கலாம், அப்புறம் தூர வச்சிருவீங்க. ஆனால் இந்த பைபிளை வாழ்நாள் முழுதும் வாசித்தாலும் தூர வைக்க முடியாது. தொடர்ந்து தினமும் புதுசாக இருக்கும். தினமும் வாசிக்க ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை உள்ளத்தில் வைக்கணும், இந்த வசனத்தை வாசிக்கணும், இந்த வசனத்தை இருதயத்தில் பதித்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது அப்படித்தான் நான் வாழணும் அப்படின்னு அர்ப்பணித்து கொள்ளணும். அப்படி வசனம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் இயேசு செய்வார். அல்லேலூயா. அதான் ரகசியம், இதான் ரகசியம். நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களிலும் நிலைச்சிருந்தா நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வார். அப்போ இன்றையிலிருந்து, ஆண்டவரே நான் உண்மையில நிலைச்சிருப்பேன், உம்முடைய வசனம் என்னில் நிலைத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கட்டும், உம்முடைய வசனத்தை நான் தியானிப்பேன், வசனத்தின்படி வாழுவேன் ஒப்பு கொடுத்துட்டாலே போதும். நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். செய்வாரா? இப்போ செய்ய போகிறார். நான் விசுவாசம். இப்போ நடக்க போகுது. இப்போ அற்புதம் நடக்க போகிறது. கேட்குறதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஜெபம் பண்ணுவதற்கு எழும்பின்னு இருப்போம். ஆண்டவர் நீங்கள் கேட்பதை எல்லாம் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புதம் பெறுவது என்பது ரொம்ப சுலபம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சிம்பிளான காரியம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களில் நிலைச்சிருக்கணும், நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கணும், என் வசனம் உங்களில் நிலைச்சிருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செஞ்சிருவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி அதிகாலை நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக பேசினேன். என் பிள்ளைங்க என்ன வேண்டிக் கொள்வாங்களோ நான் செய்வேன். கேன்சர் வியாதி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இன்றைக்கி மறைந்து போகும். ஆமேன், ஆமேன். இன்றைக்கி எந்த வியாதி பலவீனம் இன்றைக்கி மறைஞ்சு போகும். ஆண்டவர் இன்றைக்கி அற்புதம் செய்ய போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மத்திலே பிரசன்னமாக நீங்கள் என்ன கேட்பீங்களோ பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கவனமாக கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேட்கணும், நீங்கள் வாய் திறந்து இயேசுவே எனக்கு வேணும். நீங்கள் கேட்கும்போது நல்ல கவனிங்க. ஏன் கண்களை மூட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்ணை திறந்தால் எண்ணங்கள் டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஆனால் கண்ணை மூடும்போது ஒரே மனமாக இயேசுவை நினைத்து, இயேசுவே நான் உம்மை பார்க்குறேன், நீர் எனக்கு அற்புதம் செய்யும், இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி ஜெபம் செய்வார். அதுக்கு தான் கண்களை மூடுகிறோம், ஒரு மனமாய் நாம் ஜெபிப்பதற்காக. மற்றபடி ஒன்றுமே இல்லை. நான் தனியாக ரூமில் நான் ஜெபிக்கும்போது பெரும்பாலான நேரம் கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுவேன். என் ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக நான் ஜெபிக்கிறேன்னா நானும் இயேசுவோம். அப்போ கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணுவேன். என்ன டிஸ்ட்ரக்ஷன் ஆகாது. இயேசு என் பக்கத்தில் நடக்கிறத நான் உணருவேன். பல சமய காடுகளுக்கு தனியாக ஜெபிக்க போனால் எனக்கு நான் கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் என் பக்கத்தில் ஒருவர் கால் எடுத்து வைத்து வருவதை நான் பார்க்க முடியும். ஆவியிலே நான் உணருவேன். இயேசு என் பக்கத்தில் அவருடைய அங்கி உரசி கொண்டு வருவதை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும் என் பக்கத்தில் அவர் நடக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் கண்ணை மூட தேவையில்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். இங்கு தான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ரொம்ப சுலபம். இயேசுவை நெருங்குவது, இயேசுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள கடினமே கிடையாது. ரொம்ப சாதாரணம். நம்முடைய தகப்பன் அவர், நம்முடைய அப்பா அவர், நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம மேலே உயிரையே வச்சிருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தான் கேட்க போகிறோம். ரொம்ப சுலபம். சாதாரணமாக நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு ஜெபிங்க, விசுவாசிங்க, அற்புதம் நடந்து விடும். அவர் என்ன சொல்கிறார்? நீ என் கூட இருக்கணும்ப்பா, அவ்வளோதான். நான் உன் கூட இருக்கணும். நீ என்ன உன் கூட வச்சுக்க. நீ என் கூட இருக்கணும், நான் உன் கூட இருக்கணும். அப்போ நீ கேட்குறதெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் சிம்பிளாக சொல்லுங்கள், ஆண்டவரே நீ என் கூட இருக்கணும்ப்பா, நீங்கள் என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே, என் பக்கத்திலே இருக்கணும் ஆண்டவர், என் உள்ளத்தில் இருக்கணும். நான் செய்த தவறுகளை மன்னிச்சிருங்க. அவர் இரக்கம் உள்ளவர், உடனே மன்னிச்சிருவார். நான் இப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் கோவப்பட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. இப்படிலாம் நான் நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே இந்த பாவத்தை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னா அவர் கோவப்பட மாட்டார், மன்னித்து விடுவார். இரக்கமுள்ள ஒரு தகப்பன். ஆண்டவர் உடனே மன்னிச்சிருவார். என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் கூட நீங்கள் இருக்கணும் ஆண்டவர் அப்படின்னு கேட்டால் அவர் உங்களோடு இருப்பதை உணருவீங்க, உங்களுக்குள்ள அவர் இருப்பதை உணருவீங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு தேவன். அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுவார். அப்புறம் சொல்லுங்க, உங்களுடைய வசனம் என் உள்ளத்தில் இருக்கணும் ஆண்டவர், நம்முடைய வசனத்தை நான் தியானிப்பேன். நான் பைபிள் வாசிக்கும் போது எங்களோட பேசுங்க, உங்களுடைய வசனத்தை நான் சொந்தமாக்கி கொள்கிறேன், வசனத்தின்படி நான் வாழுவேன், பைபிளில் என்ன எழுதியிருக்கிறோ அதன்படி நான் வாழுவேன். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன்.
ஆண்டவரே இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறீரோ அதன்படி நான் நடப்பேன், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணி தான் என்னை கர்த்தர் உருவாக்கினார். இப்போவும் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உம்முடைய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் செய்வேன், அதுக்கு மாறா நான் எதையும் செய்ய மாட்டேன். அந்த வசனம் என் வாழ்க்கையாக மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்க தான் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறார், அவ்வளோதான், அவர் நம்மோடு இருக்கிறார். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. அதுதான் ரட்சிப்பு. நீங்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் கூட அவர் இருக்கிறார்னு அர்த்தம். அதான் ரட்சிப்பு. அவர் பாவத்தை மன்னிச்சிட்டார், உங்களோடு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு அதில் சந்தேகம், உங்கள் கூட இருக்கிறாருன்றதே சந்தேகம். நீங்கள் சந்தேகப்படாதங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டார். இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் வாங்க, என் கூட நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே, அவ்வளோதான். அது சொன்னால் போகிறோம், அவர் சந்தோஷமாய் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த ரெண்டு காரியம், இயேசுவே நீர் எனக்குள்ளே இருக்கணும், உம்முடைய வசனம் என்னோடு இருக்கணும், என் உள்ளத்தில் வசனத்தை நான் வைத்து கொள்ளுவேன். இந்த ரெண்டுக்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை விட்டு நான் விலக மாட்டேன், உண்மையிலே நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க. இது கொஞ்சம் பேர் இல்லை, எல்லாரும் இன்றைக்கி ஒப்பு கொடுத்தே ஆகணும். இயேசுவே நான் உம்மோடு கூட இருப்பேன், உம்மை விட்டு நான் விலக மாட்டேன், எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், எந்த உலக சிற்றின்பத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பண ஆசைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எப்பவுமே என் கூட இருக்கணும்ப்பா, எப்பவுமே என் கூடவே இருக்கணும்ப்பா, நான் உங்கள் கூடவே இருப்பேன் ஆண்டவரே. இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்க, என் கூட இருங்க ஆண்டவரே, நான் உங்கள் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் எனக்கு ஆசை அப்பா. உம்முடைய வசனத்தின்படி நான் வாழுவேன், உம்முடைய வசனத்தை என் உள்ளத்தில் நான் வைத்துக்கொள்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் வாசிப்பேன், தியானிப்பேன், உம்முடைய வசனத்தின்படி நான் வாழுவேன் ஆண்டவரே. அப்படி சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் வாய் திறந்து சொல்லுங்கள், அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் சொல்கிறத பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார். அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? நான் ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், உம்முடைய வசனத்தை என் உள்ளத்தில் நான் வைத்துக்கொள்ளுவேன், நீர் தான் எனக்கு வேணும்னு சொன்னால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? அற்புதமான ஒரு தகப்பன் அவர். இயேசுவே உம்முடைய வசனத்தை என் உள்ளத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நான் வாழுவேன், உம்முடைய வசனம் என் உள்ளத்தில் எப்பவும் இருக்கணும், நான் உம்மோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களுடைய உள்ளத்திலே வருகிறார். உடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்து போடுகிறார், அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விடுகிறார். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இன்று அநேகர் இயேசுவை தரிசிக்க போகிறீர்கள், அவரை நேரடியாக தரிசிக்க போகிறீர்கள், அவரை பார்க்க போகிறீர்கள். சிலருடைய கரத்தை காண்பீர்கள், சிலருடைய முகத்தை பார்ப்பீர்கள், சிலருடைய வஸ்திரங்களை பார்ப்பீர்கள், சிலருடைய தொடுவதை உணர்வீர்கள். இயேசுடைய கரம் உங்கள் மீது வைக்கப்படுவதை காண்பீர்கள். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இயேசு எனக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகள் நான் வேண்டுமென்ற தாகத்தோடு தேடினபடியால் இன்றைக்கு நான் இந்த அனுபவங்களை அவளுக்கு தரப்போகிறேன். வியாதியஸ்தரை குணமாக்கும்படி அவருடைய கரம் தொடப்போகிறது. இயேசு தொடுவதை உணர்வீர்கள். கேன்சர் மறையும் இப்பொழுது, கட்டிகள் மறையும் இப்பொழுது, எல்லா நோய் பிரச்சனைகள் மறையும் இப்பொழுது. அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளினை தாகத்தோடு தேடினபடியால் அவர்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன், என்னை வெளிப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். தேங்க்யூ ஜீசஸ். என் உள்ளம் மகிழுகிறது, என் உள்ளம் மகிழுகிறது. சம்திங் கிரேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே. இன்றைக்கு பெரிய காரியம் நடக்க போகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது உங்களுக்கு அருளப்படும். இப்பொழுது நீங்கள் கேட்பதை அருளி செய்ய போகிறார். சுகம் வேண்டும் என்று கேட்டால் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள், விடுதலை வேண்டும் என்று கேட்டால் விடுதலை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஞானம் வேண்டும் என்று கேட்டால் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள், இழந்ததை திரும்ப தாரும் என்று கேட்டால் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீர்கள், வெற்றி வேண்டும் என்று கேட்டால் வெற்றியை பெற்றுக்கொள்ளுவீர்கள், வேலை பிசினஸ் வேண்டும் என்று கேட்டால் ஆண்டை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்
நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீர். பிள்ளைகள் உண்மையிலே நிலைத்திருக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் வியாதியோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சகல வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். காதிலை செவிட்டு ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். அற்புத சுகம் உண்டாவதாக. வியாதிப்பட்ட குழந்தைகளை ஆண்டவர் தொடுவீராக. தகப்பனே, குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஜெபிக்கிற பெற்றோரை பாரும், தாய்மார்களை பாரும், குழந்தைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் சுகம் அடைவார்களாக. வியாதிப்பட்ட குழந்தைகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, கற்பத்தின் கனிக்காக வாஞ்சையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். குழந்தை செல்வம் வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. கட்டாயம் நீர் ஆசீர்வதித்து ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தன் பிள்ளைகளுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற பெற்றோருக்கு இறங்குவீராக. அந்த பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தடைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிக்கிறீர், மகிழ பண்ணுகிறேன். அநேகருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்ப்பங்கள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து விடுதலை அடையட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, வறுமைகள் நீங்கட்டும், பண பிரச்சனைகள் நீங்கட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். பிசினஸ் செய்கிற பிள்ளைகளுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது பெருகட்டும். வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுப்பீராக. வாகனம் இல்லாத பிள்ளைகளுக்கு வாகனங்களை கொடுப்பீராக. என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிப்பிலே சிறந்து விளங்க வெற்றி பெற ஆசீர்வதியும். அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற தாரும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும். ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். கரமுயர்த்தி நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் ஜெபித்த காரியத்தை பெற்றுக்கொண்டோம். எங்களுக்கு அற்புதம் நீ செய்து விட்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். தொழுநோய்க்காக ஜபிச்சேன். தொழுநோய்க்காக? ஆமாம். கை நீட்டினா ஒரு தொட்ட மாரி ஒரு இது. ஆண்டு உங்களை தொட்டதை உணர்ந்தீங்க? தொட்டது, ஆனால் கை நல்லா ஃப்ரீ ஆகிட்டு. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? ஆலங்குளம். ஆலங்குளம். உங்களுக்கு என்ன செய்தது? பிளட் கேன்சர். பிளட் கேன்சரா? யார் சொன்னா? அம்மா. ஓகே. எவ்வளோ காலமா? எவ்வளோ? எங்கள் அம்மா தான். எத்தனை வருஷம்? 6 வருஷம். இன்றைக்கு கூட நடந்து வர முடியாத சூழ்நிலை. காலில் வலி, கையில் வலி, காய்ச்சல், நடத்தியே கூட்டிகிட்டு வர முடியல. அவ்வளோ ஒரு பாடல வந்தோம். வர முடியுமா, பிள்ளையை தூக்கிட்டு போக முடியுமான்னு சொல்லி அழுதுகிட்டே தான் வந்தோம். இப்போ நல்லா நடக்கிறா? இப்போ இங்கே வந்து இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏசப்பா எல்லாத்துக்கும் அற்புதம் பண்ணீங்க, என் பிள்ளைக்கு அற்புதம் பண்ணுங்கப்பா, எனக்கு தலை பையன்ப்பா, இவன் நல்லபடியாக இருக்கணும் ஏசப்பா. நான் அழுதுகிட்டு இருந்தேன். என் மேலே ஒரு சால் வந்து தொடுற மாதிரி இருந்துச்சு. இவனை வந்து ஏசப்பா தொட்டு உனக்கு சுகமாயிட்டுப்பா, நீ எந்திரிச்சிருப்பா, நான் எந்திரிச்சு பாரு அப்படின்னு எந்திரிச்சிட்டான். நீ வந்து சொல்ல போமா, நே வாமா அப்படின்ட்டு படுத்தே இருந்தானா? படுத்தே தான் இருந்தான். எந்திரிச்சே இருக்க முடியல. அந்த ஓரத்துல ஓரமா படுத்து. அல்லேலூயா. ஜீவன் உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. 6 வருஷம் தம்பிக்கு பிளட் கேன்சர். நடக்க முடியாது. கொண்டு வந்து படுத்த படுக்கையில் வச்சிருந்தாங்க. படுத்தே கிடந்தான். இப்போ சொல்றவனை யார் தொட்டது? ஏசப்பா. ஏசப்பா தொட்டாங்களா? எப்படி சொல்ற? ஏசப்பா தொட்டாங்க. என்ன நான் உணர்ந்தேன். நீ உணர்ந்தியா? அப்படி தொட்டதில் உணர்ந்தியா? இப்போ எப்படி இருக்கு உனக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சுகமாயிட்ட. ஆமென். அல்லேலூயா.